வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல்ட் சேவிங் பிளான்ங்க. இதில் நம்ம ஒரு வருஷத்தில் 20 கிராம் தங்கம் சேமிக்க போகிறோம். அதுக்காக பணத்தை எப்படி சேமிக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சேமிக்கணும், சீட்டு கட்டலாமா இல்லை காயினாக வாங்கலாமா, இந்த மாதிரி எல்லா தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கோல் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாரோட ஆசையும் பார்த்தீங்க அப்படின்னா, சம்பாதிக்கிற எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் எல்லாருக்குமே இருக்கும். அது வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. பட் வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, நிச்சயமாக நம்ம மொத்த பணத்தையும் கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு லோன் போட்டு தான் நம்ம வாங்குவோம். லோன் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அதாவது வட்டி கட்டணும் நம்ம. ஸோ அதெல்லாம் முடித்து, அதுவும் லாங் டேர்மாக 20 வருஷம் 25 வருஷம் லோன் போடணும். ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம ஒரு மினிமம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் லோன் போட்டு தான் நம்ம கார் வாங்க முடியும். பட் நகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் 1 கிராம் கூட வாங்கலாம். உங்கள் கிட்டே இருக்கிற காசில் சேர்த்து வச்சு ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிறப்ப நகையை விற்க முடியும், அதை பணமாக்க முடியும். இதுவே நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கனாலும் திரும்பி கொடுத்தா அந்த விலையில் நமக்கு அதை வாங்கின விலையை விட பாதி விலையில் தான் நம்மளால் விற்க முடியும். வீடு மேபி ரொம்ப வருஷம் கழிச்சு அது நமக்கு லாபமாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அந்த வீடை நினச்ச உடனே விற்க முடியாது. பட் தங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமான பணத்தில் வாங்கவும் முடியும், தேவைப்படுறப்ப அதை விற்கவும் முடியும். நம்மளோட பயன்பாட்டுக்கு எதாக வேணாலும் அதை மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட தங்கத்தை எல்லாரும் சேமித்தோம் அப்படின்னாலே நம்ம பாதி கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை தங்கத்தில் முதலீடு பண்ண முயற்சி செய்யுங்க. அண்ட் வருஷம் நம்ம இந்த மாதிரி தங்கம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா, தங்கத்து மூலியமாக நம்ம நிறைய பணத்தையும் ஈர்க்க முடியும். ஸோ கோல்டு பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கிற சக்தி உள்ள ஒரு பொருள். ஸோ தங்கத்தையும் சேமிங்க, உங்களுக்கு தேவையான பணத்தையும் அது கொண்டு வந்து தரும். அப்படி நம்ம தங்கத்தை சேமிக்கிறப்ப அது நம்மளோட எதிர்காலத்துக்கும் பயன்படும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு வருஷத்தில் 20 கிராம் தங்கம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது கோல்ட் சேவிங் ஐடியாஸ், மணி சேவிங் சேலஞ்சஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவைன்னா சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோல் சேவிங் பிளானில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்தில் 20 கிராம் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் கோலு. அண்ட் இது எல்லாருக்கும் சூட் ஆகும். அதாவது நீங்கள் சேமிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு வருஷத்தில் 20 கிராம் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பிளானை ட்ரை பண்ண முடியும். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போது பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட கல்யாணத்துக்காக சேமிக்கிறோம் அப்படின்றவங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் தான் இருக்குது, 10 வருஷம் தான் இருக்குது, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இப்போத்துலேருந்தே கொஞ்சம் நகையை சேமிச்சா தான் முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு 20 கிராம் அட்லீஸ்ட் 2லேருந்து 2.5 சவரன் நகை வருஷத்துக்கு நம்ம சேமிச்சோன்னா தான் அவங்களோட கல்யாணத்துக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சேமித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 5 வருஷம் 8 வருஷத்தில் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்க கூட வருஷம் நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் காசு சேர்த்து வச்சு இந்த மாதிரி கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் நம்ம நகையாக வாங்குகிறோம் கல்யாணத்துக்கு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நகையாகவே வாங்கி வச்சிடலாம். அப்படி நகையாக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம சேமிக்கிற பணத்தில் கோல்டு சிட்டு போட்டு வாங்குறது தான் நமக்கு லாபம். பிகாஸ் காயினாக வாங்குகிறோன்னா நம்ம மாதம் சேமிக்கிற பணத்தில் கூட காயின் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க, இப்போ தான் குழந்தையாக இருக்காங்க, ஒரு 2 வயசு 3 வயசு, இன்னும் ஒரு 20 வருஷம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காயினாக வாங்கி இப்போத்துலேருந்தே சேமிக்க ஆரம்பிக்கலாம். பட் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிட்டு போட்டு நீங்கள் நகையை வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கோல்ட் சிட் போடுறப்ப நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நகையை வாங்குறப்ப பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை வாங்கிக்க முடியும். அதாவது மேக்ஸிமம் நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சில கடைகளில் 100% வேஸ்டேஜ் இல்லாமல், எவ்வளோ வேஸ்டேஜாக இருந்தாலும் அந்த பணம் நம்ம கட்ட வேண்டியதில்லை, நம்ம வெறும் நகைச்சீட்டு போட்டு நகை எடுத்துக்கலாம் அப்படியும் சொல்லியிருக்காங்க. அதில்
ஒவ்வொரு கடையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது வேஸ்டேஜ் பொறுத்து ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுற பணத்த பணமா வரவு வச்சுப்பாங்க. இல்லன்னா நகையா வரவு வச்சுப்பாங்க. நகையா வரவு வச்சுக்கிற கடையில நீங்க போடுறப்ப அதிகமான லாபம் கிடைக்கும். ஏன்னா, நமக்கு கோல்டோட விலை ஏறுனால அந்த மாசம் நம்ம கட்டுன அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கோல்டு கிடைக்குமோ, அந்த கோல்ட வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் அதாவது அக்குமுலேட் ஆயிட்டே வரும் தங்கமா. இப்ப நீங்க ஒரு ரூ. 10,000 கட்டுறீங்கன்னா, அந்த ரூ. 10,000க்கு எவ்வளோ கோல்டு கிடைக்குமோ, அத வந்து நமக்கு என்ட்ரி போட்டு குடுத்துருவாங்க. ஸோ கோல்டு அக்குமுலேட் ஆச்சுன்னா இன்னும் நல்லது. அடுத்தது நம்ம தங்கம் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப, ஒரு பெரிய நகையா வாங்கணும்னா, மொத்தமா போய் பணத்த நம்ம குடுத்து வாங்குறது கஷ்டம். ஸோ இதில சீட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்மென்ட் நம்ம மாசம் மாசம் ஈஸியா கட்டிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நமக்கு மினிமம் அமௌண்ட்லேருந்து இருக்கு. நெறைய கடைகள்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 500 ரூ. 1000லேருந்து சீட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால எவ்வளோ முடியுமோ அந்த பணத்த வந்து சீட்டு போட்டு நகை வந்து எடுக்க முடியும். அடுத்தது கூடவே ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுற பணத்துக்கு போனஸும் வேற கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கும் நம்ம வந்து கோல்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு கடைய பொறுத்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த கடை வந்து நெறைய லாபமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த கடையில சீட்டு போட்டு நீங்க வந்து நகை எடுத்துக்கலாம். இப்ப இந்த சிட்டு போடணும் அப்படிங்கிறப்ப, நம்ம மாசம் மாசம் பணம் சேமிக்கணும் இல்லையா? எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம வந்து சிட்டு போட்டு ரெகுலரா ஃபிக்ஸடா அந்த அமௌண்ட் கட்ட முடியும். அதுக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சா தான் ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துல 20 கிராம் சேமிக்கணும். அதுக்கு கோல்டோட ரேட் என்ன? நம்ம மாசம் எவ்வளோ கட்டினா நமக்கு ஒரு வருஷத்துல அந்த 20 கிராம் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான சேவிங் பிளான் இப்ப பார்க்க போறோம். நம்மளோட கோல் வந்து 1 வருஷம். 1 வருஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 மாசம். கோல்ட் சீட் பொறுத்தவரைக்கும் நம்ம மாசம் மாசம் பணம் கட்ட போறோம். ஸோ 12 மாசத்துல நம்ம அந்த கோல வந்து அச்சீவ் பண்ணணும். அதாவது 20 கிராம் அப்படிங்கிறது. ஸோ 20 கிராம்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரன் வாங்குறோம்னா அது வந்து 8 கிராம். ஸோ நம்ம 20 கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 1/2 சவரன் நகை வந்து நம்ம ஒரு வருஷம் வாங்க போறோம். இத நம்ம கோலா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கான பணத்த நம்ம ஒவ்வொரு மாசமும் சேமிக்கணும். இப்போ ஒரு மாசத்துக்கு அப்ப நம்ம எவ்வளோ வந்து பணமா சேமிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு வருஷம்ன்றது 12 மாசத்துல 20 கிராம். அப்போ ஒரு மாசத்துக்கு நம்ம எத்தனை கிராம் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா, அதுக்கேத்த மாரி பணத்த நம்ம சேமிக்கலாம். ஸோ ஒரு மாசத்துக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 20 கிராம் டிவைட் பை 12 மாசம் போட்டோம்னா, ஒரு மாசத்துக்கு நம்ம 1.666 கிராம் சேர்த்தாலே போதும். நம்ம வந்து வருஷத்துக்கு 20 கிராம் வாங்கிடலாம். ஸோ இந்த 1.66 கிராம் வாங்குறதுக்கு நம்ம இப்ப பணம் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ ஒரு மாசத்துக்கு இவ்வளோ கிராம் நம்ம சேமிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கான ரேட் என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கான ரேட் என்ன? இப்போ இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து ரூ. 5,455. ஸோ நமக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ கிராம் சேமிக்கணும்? 1.66. அப்போ 1 கிராம் இவ்வளோனா, அந்த 1.66 கிராம் நம்ம சேமிக்கணுன்றப்ப, நம்ம எவ்வளோ பணம் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 9,088. இது வந்து இப்ப நீங்க சீட்டு போடுறீங்க அப்படிங்கிறப்ப, இந்த மாசம் இந்த அமௌண்ட் கிட்ட வருது. பட் நம்ம வந்து சீட்டு கட்டுறோம்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு. ஸோ அப்போ கோல்டோட விலை ஏறலாம், இறங்கலாம். எப்படி இருந்தாலும் இப்ப ரீசென்ட் டைம்ல ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ ஏறுறப்பவும் நம்ம வந்து அந்த 20 கிராம் அப்படிங்கிற கோல அச்சீவ் பண்ணணும்னா, எக்ஸாக்ட்டா இந்த அமௌண்ட் போடுறப்ப நம்மளால அந்த கோல வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவா பணம் கட்டிட்டே வந்தா தான் ஈஸியா 20 கிராம் வாங்க முடியும். ஸோ நான் இந்த அமௌண்ட்ட வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரூ. 10,000 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்க ரூ. 10,000 மாசம், அதாவது ஒரு மாசம் சீட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரூ. 10,000 அப்படின்னு நீங்க கட்டிட்டே வந்தீங்கன்னா, நம்ம ஒரு வருஷத்துல 2 1/2 சவரன் நகைய வந்து ஈஸியா எடுக்க முடியும். இப்ப இதுல நம்ம எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் கட்டுறோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ல நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அதாவது இதே ரேட்ல இருக்கு அப்படின்னா, நமக்கு எக்ஸ்ட்ராவா கோல்டு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 20 கிராம்ன்றது கூட 1 கிராம் கூட நமக்கு கிடைக்கும். விலை இதே மெயின்டெயின் ஆச்சு அப்படின்னா. அப்படி இல்லைனாலும், இப்ப நம்ம வாங்குற நகைக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள்ல 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்ல அப்படின்றாங்க. நம்ம எடுக்கிற நகை 18%க்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான பணத்த வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பணத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி நம்ம அந்த எக்ஸ்ட்ராவா கட்டுற பணத்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ கோல்டு ஏறுனாலும் நமக்கு 20 கிராம் வரும். அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கோல்டு வரும். இல்ல வேஸ்டேஜ்ல அதிகமா இருந்தாலும் இந்த பணத்த வச்சு நம்ம டேலி பண்ணிக்கலாம். இல்ல நம்ம எப்படி இருந்தாலும் நகை வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து 3% எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கட்டுற அந்த 3% வந்து நம்ம இதில் கட்டுற அமௌண்ட்டே 20 கிராம் வாங்குறோம் கரெக்டா அப்படிங்கிறப்ப மீதி பணம் இருக்குன்னா அதை ஜிஎஸ்டிக்கும் கட்டி நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மாதம் 10,000 நீங்கள் சிட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம 20 கிராம் கோல்டு அப்படிங்கிற இந்த இலக்கை ஈஸியாக நம்ம அடைய முடியும். அண்ட் இது மாதிரி ஒரு 5 வருஷம் நீங்கள் சேமிச்சிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 12 சவரன் நகை வந்து சேமிச்சிடலாம். அதாவது
இப்போது வேலைக்கு போகிற பெண்கள் வந்து நம்ம சம்பாதிச்சு நகை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இந்த மாதிரி சிட்டு போட்டோன்னா ஒரு 5 வருஷத்தில் ஒரு 12 சவரன் நகை வந்து சேமிக்க முடியும். ஒரு சில டைம் இருக்குது, ஒரு 10 வருஷத்தில் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி சேமித்தோன்னா 10 வருஷத்தில் நம்ம 25 சவரன் நகையை ரொம்ப ஈஸியாக சேமிக்க முடியும். ஸோ மாதம் மாதம் நீங்கள் அந்த கோல்டு ரேட்டை பொறுத்து இப்போ இந்த மாதம் சிட்டு போடுறப்ப 10,000 அடுத்த வருஷம் சிட்டு போடுறப்ப கொஞ்சம் விலை ஏறி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிட் அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி போட்டோன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த கோல்டு ரேட் என்ன, எந்த நகை கடையில் நமக்கு லாபம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கோலை அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.